வெல்கம் டு டெக்பரி மொபைல். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சென்னை சைதாப்பேட்டையில மணிராஜ் அப்படிங்கிற ஒரு 1.5 வயசு பையன் ரோட்ல விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு காணும். பையன் காணா போன பிறகு அவனை பல இடத்துல தேடின அவருடைய அம்மா அப்பா போஸ்டர்லாம் அடிச்சு பையனை காணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. பட் பையன் கிடைக்கல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. குழந்தை கடத்தல் அப்படிங்கிற பிரிவுல அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பட் சாதாரண குழந்தை கடத்தல் மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய குழந்தை கடத்தல் நெட்வொர்க்கையே எக்ஸ்போஸ் பண்ண போற பிரச்சனை அப்படிங்கிறது அப்ப யாருக்கும் தெரியாது. இந்தியாவினுடைய பிரதானமான பிரச்சனைகள்ல மிஸ்ஸிங் சில்ட்ரன் அப்படிங்கிற பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனைன்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில குழந்தைகள் காணாம போறாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் திரும்பி வருவதில்லை என்கிற கவலைதான் இந்த பிரச்சனையை மிக முக்கியமான பிரச்சனையாக சமூக ஆர்வலர்கள் அணுகுவதற்கு காரணம். செந்தமிழ்ச்செல்வன், இவரது கணவர் முருகன் சென்னை சைதாப்பேட்டையில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 3 வயதில் அஸ்வினி என்ற பெண் குழந்தையும் 1.5 வயதில் மணிராஜ் என்ற ஆண் குழந்தையும் உள்ளார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன் குழந்தைகள் இருவரும் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தனர். தெருவில் யாருமற்ற நேரத்தில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருக்கிறான் குழந்தை மணிராஜ். எங்கள் அம்மா வெளில நின்னாங்க. சரி, அவங்க தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கடைக்கு போயிட்டாங்க. கேட்டை மூடிட்டு என் பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, கேட்டை திறந்து வெளில விட்டுடுச்சு. அவங்க அந்த பொண்ணு திறக்கவும் இந்த பொம்பளை வந்து தூக்கிட்டு போகவும் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறமே என் குழந்தை உடனே சொன்னிச்சு, என்ன பண்ணா தம்பி? வெளில போய் பார்த்தா யாருமே பக்கத்து பையனை கூட்டிகிட்டு அந்த சைட்லாம் போய் பார்த்தா அவங்க தான் சொன்னாங்க பக்கத்தில் இருந்தவங்க. இப்போதாம ஒரு பொம்பளை திருன்னு ஒரு குழந்தைய முழிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போகுது. ஆனால் நாங்கள் வந்து அவங்க புருஷமொண்டாட்டி சண்டைன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம், இல்லைன்னா நாங்கள் பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைடு தாம்மா போயிருப்பாங்க, போய் பாருங்க. நாங்கள் அந்த கூவாத்தெல்லாம் பார்த்தா அங்கெல்லாம் இல்லை. குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. இதெல்லாம் வந்து சாயந்தர நேரத்தில் வந்து எல்லாம் வந்து வாசல் வந்து உட்காருவாங்க. நாங்களும் இப்படி இதில் உட்காந்து பேசின்னு இருப்போம். குழந்தைங்கள்லாம் விளாடும், எல்லாம் பார்த்து பேசின்னு இருப்போம். அப்புறம் பார்த்தா நான் 5 மணி போல் குழந்தை 2 விளையாண்டு வெளியே வந்துருக்குது. நான் அந்த நேரத்தில் மெஷின் போய்ட்டு எனக்கு தெரியல. அது குழந்தை இப்படி வந்தோடனே இது யாரும் அந்த பக்கம் தூக்கின்னு போயிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க வெளியே வந்து விளையாடுறது நோட் பண்ணி தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. நோட் பண்ணி பார்த்து இந்த பக்கம் போகிறவங்க வரவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த குழந்தைங்க தனியாக இங்கே விளையாடுறத பார்த்துட்டு தான் தூக்கின்னு போயிட்டாங்க. அது 1 மாதம் 2 மாதம் அது பார்த்துட்டு இருந்துருக்காங்க. அது குழந்தைங்க தனியாக விளையாடுது, இதுங்க நம்ம எப்படியாவது எடுத்துடணுன்ற ஒரு ஐடியாவில் தான் அவங்க இருந்து அதை எடுத்துன்னு போயிருக்காங்க. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து மொட்டை மாலில் விளையாடிருந்தோம் அங்கிள். அப்போ வந்து நிறைய பேர் வந்து குழந்தை காணான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு வந்து கேட்டாக்கா, ஒரு பொம்பளை வந்து அந்த குழந்தை தூக்கின்னு போய் பாய் கடையாண்டு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து ஆற்று பக்கமாக எகிரி குச்சி கூண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. 2 பேரும் இங்கே வண்டி மேலே ஏறி விளாண்டுருந்தாங்க. ஒரு ஆண்டி நிறைய தடவை எப்போத்தாலும் இங்கே வந்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் குழந்தைய வந்து அன்னைக்கு வந்து கூட்டி இங்கே பிஸ்கெட் வாங்கி அந்த ஆட்டை வந்து குடிச்சு போயிருக்காங்க. அவங்க போட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து அந்த மூட்டையில் கட்டிட்டு அவங்க குச்சி மாதிரி நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. பல இடங்களில் தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. குடும்பத்தின் ஒரே ஆண் வாரிசு காணாமல் போனதால் கணவன் மனைவி இருவருக்குமே தாங்க முடியாத துயரம். என் பொண்ணு வந்து டெய்லியும் கேட்கும், அம்மா தம்பி எங்கம்மான்னும் போதெல்லாம் எங்களுக்கு உசுரே போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு என் பொண்ணு தான் ரொம்ப ஏங்கிடுச்சு. என் பையன் இல்லாமல் அது 10 நாளாக சாப்பிடல, வீட்டில் எதுவுமே செய்யலை, எல்லாமே பட்டினி கடந்து நாங்கள் அந்த 10 நாளாக தவிச்சோம். தங்கள் மகன் கடத்தப்பட்டது குறித்து சைதாப்பேட்டை போலீசில் புகார் செய்தார் முருகன். 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் கடத்தப்பட்ட குழந்தையை தேடி வந்தனர். போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பலன் கிடைத்தது.
சத்தியமூர்த்தி போரூரைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர். இவரிடமிருந்து மீட்கப்பட்டான் குழந்தை மணிராஜ். நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அப்போ ஊருக்கு போயிட்டு வரும்போது எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, இது மாதிரி குழந்தை கிடச்சிச்சு, நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போனால் என் குழந்தை இருந்த மாதிரியே தான் இருந்தான், எந்த இதுவுமே இல்லை. அவன் நாங்கள் எப்படி வச்சுருந்தோமோ அது மாதிரியே இருந்தான். தெய்வம் மாதிரி இருந்து போலீஸ்காரங்க எங்கள் குழந்தைய கண்டுபிடிச்சி எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. நாங்கள் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, எல்லா கோயிலுக்கும் நாங்கள் போயிட்டு வந்து எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் என் பிள்ளை திரும்ப எங்கள் கையில் கிடச்சிது. நான் மறுபிறவி எடுத்த மாதிரி என் குழந்தை என் கையில் கிடச்சிச்சு. கடத்தப்பட்ட தங்கள் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது பெற்றோருக்கு பெரும் மகிழ்ச்சி. போலீசாரின் தொடர் விசாரணையில் குழந்தை கடத்தல் நெட்வொர்க் பற்றின பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவரத் தொடங்கின. குழந்தை மணிராஜ் கடத்தப்பட்டதற்கான காரணங்களும் வெளிச்சத்திற்கு வந்தன. குழந்தையில்லாத தம்பதிக்கு விற்பதற்காகவே ஒரு கும்பல் மணிராஜை கடத்தியுள்ளது. அவங்களும் ஒரு இடம் மாறி மாறி வச்சுருந்துருக்குறான். பையன் வந்து தேனாம்பேட்டையில் இருந்தோம். தேனாம்பேட்டையில் அந்த வாங்கினவர் 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின ஒரு வீடு தேனாம்பேட்டை தகவல் வந்தோன்னா எல்லாம் போலீஸ் எல்லாம் போய் கூப்பிட்டு வந்தோம். அவர் யாருக்குன்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. இது அவர் டவுட்டுன்னு தகவல் பேப்பரில் போட்டு விட்டுருந்துருக்காரு. எனக்கு இந்த குழந்தை டவுட்டாக இருக்குது, உங்கள் குழந்தையா இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், எந்த இது சொல்லும் இருக்காது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது பேப்பரை நாங்கள் சரியாக பார்த்துருந்தோம்னா அவர் நேரடியாக அவரே போய் நாங்கள் பார்த்து கொடுத்துருக்கோம். போலீசார் தற்போது இலக்கியா, நாராயணன், நாகம்மா, சத்தியமூர்த்தி, சுமதி, இந்திரா என 6 பேரை கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குழந்தை கடத்தும் கும்பல் குறித்த மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவரும் என போலீசார் அறிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி சென்னை போலீஸ் கமிஷனர் திரிபாதி இதுபோல் குழந்தைகளை கடத்தும் தொழில் செய்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் எனவும் எச்சரிக்கை செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். குழந்தை மணிராஜ் கடத்தப்பட்ட சம்பவத்தில் தற்போது புதிய திருப்பம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குழந்தை கடத்தல் தொடர்பாக அடிக்கடி பெண்கள் கைதாவதை பார்க்க முடிகிறது. இந்த பெண்கள்லாம் யாரு, எப்படி ஆபரேட் ஆகுறாங்க, இதனுடைய பின்னணி என்ன, இது பற்றி விரிவாக பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.